திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். உச்சியில் ஓங்கி ஒளி திகழ் நாதத்தை நச்சிய இன்பம் கொள்வார்க்கு நமன் இல்லை. விச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கு தச்சும் அவனே சமைக்க வல்லானே. திருச்சிற்றம்பலம். உச்சியில் ஓங்கி ஒளித்திகழ் நாதத்தை என்று தொடங்கும் பாடலை காணலாமா? நம் தலைக்கு 12 அங்குலத்திற்கு மேலாய் ஓங்கி அறிவி வடிவாய் ஒலிக்கின்ற சிவபெருமானது திருவடி சிலம்பொலியையே விரும்பி கேட்டு அதனால் இன்பம் அடைபவர்களுக்கு இறப்பு கிடையாது. உலகமாகிய தேர்க்கு உறுப்புகளாகிய நிலம் முதலிய பூதங்களும் முச்சுடர்களும் ஆகிய பொருள்களையும் படைத்து அவற்றால் அத்தேரினை செய்து இயங்க விடுகின்ற தச்சராகிய விதங்கியர்களை படைப்பவனும் அவனே ஆகலின் என்று கூறுகிறது. பாடலின் முழு விரிவுரையை காணலாம். உச்சியில் ஓங்கி ஒளித்திகழ் நாதத்தை என்று கூறுகிறார். நம் தலையில் உச்சியில் சகசிராரம் இருக்கிறதே, பேரொளியோடு விளங்குகின்ற அந்த நாத ஒலியை நச்சியை இன்பம் கொள்வார்க்கு, அந்த ஒலியை விரும்பி அதோடு ஒன்றி போய் இன்பம் காண்பவர்களுக்கு நமன் இல்லை. அவர்களுக்கு நமன் எனப்படும் யம பயம், மரண பயம் கிடையாது, மரணம் கிடையாது. விச்சும் விரிசுடர் மூன்றும், சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய 3 ஒளிச்சுடர்களும் உலகிற்கு வித்தாக, அதாவது ஆதாரமாக இருப்பவை. தச்சும் அவனே சமைக்க வல்லானே. இந்த உலகை படைத்த அந்த பெரும் தச்சன் யார்? இறைவன். இந்த உடலையும் உலகையும் செதுக்கி நமக்குள் அந்த பேரொளியை அமைத்தவனும் அவன்தான். சுருக்கமான பொருள் என்ன? நம் உடலுக்குள் இருக்கும் இறைவனின் ஒளியையும் யார் உணர்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் என்பது ஒரு முடிவல்ல. சூரியன், சந்திரன் என அண்ட சராசரங்களை படைத்த அந்த மகா தச்சனாக இருக்கிறான் இறைவன் நம் உடலையும் மிக சிறப்பாக சமைத்து நமக்குள் ஒளியாக இருக்கிறான். அவனை உணர்ந்தால் காலனை வெல்லலாம். இந்த யோக ரகசியத்தை ஒரு எளிய உதாரணம் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு காட்டில் ஒரு வேடன் ஒரு பறவையை துரத்தி கொண்டு போனான். அந்த பறவை பயந்து போய் ஒரு குகைக்குள் புகுந்தது. அந்த குகை மிகவும் இருட்டாக இருந்தது. வேடன் குகைக்கு வெளியே நின்று கொண்டு, இப்போது வெளியே வா, உன்னை பிடித்து விடுவேன் என்று கத்தினான். பறவை பயந்து நடுங்கிவிட்டது. அப்போது அந்த குகையின் ஆழத்திலிருந்து ஒரு மெல்லிய வீணை நாதம் கேட்டது. அந்த பறவை பயத்தை மறந்து அந்த இனிமையான இசையை தேடி குகையின் உள்ளே சென்றது. உள்ளே செல்ல செல்ல குகையின் உச்சியில் ஒரு சிறிய ஓட்டை வழியாக சூரிய ஒளி பிரகாசமாக விழுந்து கொண்டிருந்தது. அந்த ஒளியிலும் இசையிலும் அந்த பறவை தன்னை மறந்து லயித்தது. வெளியே நின்ற வேடன் பறவை உள்ளேதான் இருக்கிறது, எப்படியும் பிடித்து விடலாம் என்று நினைத்தான். ஆனால் குகையின் மற்றொரு ரகசிய பாதை வழியாக அந்த பறவை மேலே இருந்த வானத்திற்கு பறந்து போய்விட்டது. வேடனால், அதாவது காலன், யமன் என்று கூறலாம், அதை பிடிக்கவே முடியவில்லை. கதையின் நீதிதான் என்ன? அந்த வேடன்தான் யமன். குகை என்பது நம் உடல், பறவை என்பது நம் உயிர். பறவை குகைக்குள் கேட்ட அந்த நாதமும் ஒளியும் தான் திருமூலர் குறிப்பிடும் உச்சியில் ஓங்கி ஒளித்திகழ் நாதம். யார் ஒருவர் புற உலக இன்பங்களை தவிர்த்து தன் உடலுக்குள் இருக்கும் அந்த இறை நாதத்தை கவனித்து அதில் லயிக்கிறார்களோ அவர்கள் யமனின் பிடியில் சிக்காமல் பேரின்ப பெருவெளியில் கலந்து விடுவார்கள். இதன் சிறப்பு அம்சங்கள் தான் என்ன? இறைவன் ஒரு தச்சன். உலகை படைத்தவனை தச்சன் என்று அழைப்பதன் மூலம் அவர் எவ்வளவு நுணுக்கமாக இந்த மனித உடலையும் அண்டத்தையும் வடிவமைத்துள்ளார் என்பதை திருமூலர் காட்டுகிறார். மரணமில்லா பெருவாழ்வு. உடல் அழிந்தாலும் ஆன்மா அந்த பேரொளியோடு கலந்து விடுவதால் அவர்களுக்கு நமன் இல்லை என்கிறார். முச்சுடர், சூரியன், சந்திரன், நெருப்பு ஆகிய 3ஐயும் யோகக்கலையில் இடைக்கலை, பிங்கலை, சுழுமுனை நாடிகளோடு ஒப்பிடுவார்கள். திருமூலர் காட்டும் இந்த யோகப்பாதை கடினமானது என்றாலும் மனதை ஒரு நிலைப்படுத்தினால் நமக்குள் இருக்கும் அந்த பேரொளியை காண முடியும் என்பதுதான் உண்மை. உச்சியில் ஓங்கி ஒளித்திகழ் நாதத்தை நச்சியை இன்பம் கொள்வார்க்கு நமன் இல்லை. விச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கு
தச்சும் அவனே சமைக்க வல்லானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.